Has Universal Siddharth Sundararajan. So Kantara a legend படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ட்ரைலர் அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு எனக்கு பெருசா ஹைப்புங்கிறது இல்லாம தான் இருந்தது இந்த ட்ரைலர் பார்க்குற வரையும். ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கர ஹைப்புங்கிறது பில்ட் ஆயிடுச்சு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரைலர் கட் இன் 2025. இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஏகப்பட்ட ட்ரைலர்ஸ்ல இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட். பயங்கரம். ஆக்சுவலா என்னன்னா, ஒரு ட்ரைலருங்கிறது ஒரு படத்தை ஹைப் பண்றதுக்கான மட்டுமே கிடையாது. ஒரு விஷயத்த சொல்றது. ட்ரைலர்னா என்ன? ட்ரையல். ஒரு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான ட்ரையலை நீங்க பாக்குறது. ஸோ அந்த படத்துல என்ன இருக்கோ அது அந்த ட்ரைலர்ல தெரியணும். அந்த கதை, அதுல என்ன விஷுவல் இருக்கு, என்ன யார் நடிச்சிருக்கா, எல்லாமே இந்த ட்ரெய்லர்ல தெரியணும். நான் ஆடியன்ஸுக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கோர் கான்செப்டே மறைச்சு ட்ரெய்லர் பண்றதுங்கிறது முட்டாள்தனமா தான் நான் பாக்குறேன். கோர் கான்செப்ட்ங்கிறத மறைக்க கூடாது. மற்றபடி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கிற கேமியோஸோ இல்ல சர்ப்ரைஸான எலமெண்ட்ஸோ இல்ல யூஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள், இந்த மாதிரி நாங்க இந்த கேமரால யூஸ் பண்ணி எடுத்திருக்கோம், இந்த மாதிரி ஷாட் எடுத்திருக்கோம், இதெல்லாம் தான் மறைக்கணுமே தவிர ஒரு கோர் கான்செப்ட் அந்த கதையை மறைக்கவே கூடாது. ட்ரெய்லர்ல அந்த கோர் கான்செப்டை ட்ரெய்லர்ல காமிச்சிடணும். ரீசெண்டா பார்த்தா நான் சக்தி திருமகன் டீசர் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், அந்த ட்ரெய்லர் நான் சொல்லியிருந்தேன். இது என்னடா இது ஒரு மாதிரி எல்லாத்தையும் போட்டு கச்சமுச்சான்னு இருந்துச்சு. அதுல ஒரு ப்ராப்பரான கதை வீலிங் இல்ல. பட் ஏகப்பட்ட டைலாக்ஸ், ஏகப்பட்ட இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கச்சாமுச்சா இருந்துச்சு ட்ரெய்லர். எனக்கு பிடிக்கவே இல்லை. அதே சமயத்துல அந்த கிஸ் படத்தோட ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப சிம்பிளா அதோட கோர் கான்செப்ட் என்ன, அந்த கதையை அழகா சொல்லிட்டு மற்றபடி இருக்கக்கூடிய காமெடி எலமெண்ட்ஸ், ஃபன் எலமெண்ட்ஸ், மியூசிக் எல்லாத்தையுமே அழகா காமிச்சிட்டாங்க. ஒரு ப்ராப்பரான ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லரும் அதே மாதிரி ஒரு செம்மையான ட்ரெய்லர் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ அனாலிசிஸ்குள்ள போலாம். ஈஸ்வர கடவுள் இங்க வந்தாரா? இப்போ ஓப்பனிங்கே பார்த்தா காந்தாரா படத்தோடய எண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுல வந்துட்டு நம்ம ரிஷப் ஷெட்டி அந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு மறைஞ்சிருப்பாரு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒய்ஃப் வந்துட்டு பிரெக்னென்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்க இருந்தா கதையே ஸ்டார்ட் ஆகுது. அவருடைய பையன் இப்போ ஒரு 8-10 வயசுல இருக்கான். அவன் வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட அப்பா எங்க போனாரு, ஏன் மறைஞ்சாரு அப்படின்னு கேட்கும்போது அங்க இருந்தா கதைங்கிறது தொடங்குது. ஸோ இட்ஸ் பிளாஷ்பேக் கதையா இருக்கு. காந்தாரா ஒன்னே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 80s 70s சொல்லிட்டு நினைக்கிறேன், அந்த இடத்துல செட் ஆயிருக்கும். இந்த படம் வந்துட்டு முழுக்க ராஜா காலத்தோட இதுல இந்த நாட்டார் தெய்வத்தோடைய ஆரிஜினை சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த தெய்வம் எங்க இருந்து வந்துட்டு என்ன உருவாச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நிமிஷம் நான் ஒரு சொல்ல வந்தேன், அதை நான் சொல்றேன், பொறுமையா சொல்றேன். சோ அங்க பிளாஷ்பேக்ல என்ன நடக்குதுன்னா, ரொம்ப சிம்பிளான கதை தான். ரொம்ப பயங்கரமான கதையெல்லாம் கிடையாது. இன்டெலக்சுவலா ரொம்ப இதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி கதைகள் நீங்க ஏகப்பட்டது பார்த்திருப்பீங்க. ஒரு ஊரு, அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க அடிமையா வச்சிருக்காங்க. அந்த ஊர்ல ஒரு யங்ஸ்டர் இருக்கான். அந்த யங்ஸ்டர் வந்துட்டு இவங்க எல்லாரையும் அடிச்சு நவுத்திட்டு இந்த ஊரை வந்துட்டு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு கதை தான் இந்த கதை. நீங்க ஹாலிவுட்ல பார்த்த ஒரு பக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பக் லைஃப்னு ஒரு படம் இருக்கும். ஒரு எறும்புகளோட கதை. எறும்புகள் எல்லாமே இருக்கும். அந்த எறும்புகளுக்கு மேல கிராஸ் ஓப்பர் சொல்லிட்டு அந்த எறும்புகளை வந்துட்டு அடிமைப்படுத்தி வச்சிருக்கும். அதுல ஒரு யங்ஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு எறும்பு எப்படி இவங்க எல்லாரையும் விடுவிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை காமிச்சிருப்பாங்க. அங்க இருந்து இங்க வரை இந்த கதை ஏகப்பட்ட இடங்கள்ல வரதா செஞ்சிருக்கு. ரீசெண்டா பார்த்த ரெட்ரோ வரையுமே இது இருக்கு. அண்ட் ரெட்ரோல காமிச்ச அந்த எலமெண்ட் ஒரு சோசன் ஒன், ஒரு கடவுள் வேண்டி ஒரு குழந்தை பிறந்தது, அந்த மாதிரியுமே லைட்டா இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. சோ இது வந்துட்டு ரொம்ப பயங்கரமான புது கதையெல்லாம் கிடையாது. அதே சூப்பரான ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு கேரண்டட் ஸ்டோரி தான், ஒரு டெம்ப்ளேட் ஸ்டோரி. ஆனா அது விஷுவலா எப்படி பிரசன்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு சூப்பரா காமிச்சிருக்காங்கிறதா மேட்டர். பார்ப்போம். ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்துட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுற மாதிரி, அவங்க எல்லாம் அடிக்கிற மாதிரி உள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு, உள்ளையா அப்படிங்கிறது வந்துட்டு இவங்க கடவுளை கூப்பிடுற அந்த பேரு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு அம்மா அழுகுறாங்க. சோ வேண்டுறாங்க கடவுள் கிட்ட, இவ்வளவு கஷ்டம் போய்கிட்டு இருக்கே, இந்த அரசர் வந்துட்டு எங்களை இப்படி அடிமையா வச்சிருக்கான்னு சொல்லிட்டு வேண்டுறாங்க. சோ அதுக்கப்புறமா சில டயலாக்ஸ் வந்துட்டு இந்த கணம் அப்படிங்கிற வந்துட்டு கணத்தை வந்துட்டு சேர்த்துக்கிட்டே போகும்போது ஈஸ்வரன், அதாவது அதர்மம் வந்துட்டு தலை தூக்கும் போது ஈஸ்வரன் வந்துட்டு தர்மத்தை நிலைநாட்ட வருவான். சோ அதுக்கு வந்துட்டு கணம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த கணம் சேர்ந்துகிட்டே இருக்கும்போது, கணம்னா வெயிட்ட சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அந்த கணம் சேர்ந்துகிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறமா ஒரு வெடிப்புங்கிறது உருவாகும். அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்க. பார்த்தா ஒரு எரிக்கல் விழுகிற மாதிரி ஒரு ஷாட் இருக்கு. இது எரிக்கல் தான் நினைக்கிறேன். ஒரு எரிக்கல் விழுகுது. அங்கதான் அந்த குழந்தைய வர மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தெய்வ குழந்தைங்கிற மாதிரி காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ அங்க ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய சுத்தி ஒரு புலியும் நிக்குது. அது புலி வந்துட்டு இந்த குழந்தையை அட்டாக் பண்ண வந்துச்சா இல்ல இந்த குழந்தையை பாதுகாக்க நிக்குதாங்கிறது எனக்கு தெரியல. பட் அந்த புலியோட விஎஃப்எக்ஸ் பயங்கரம். கொஞ்சம் கூட பிசிறு தட்டவே இல்லை. ரியலிஸ்டிக்கா இருந்தது. அதுலயுமே ஒரு சின்ன ஒரு ரத்தம், ஒரு ஒரு மிருகம்னா ஒரு அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கையுமே இந்த விஎஃப்எக்ஸ் செம்ம சூப்பரா காமிச்சிருந்தாங்க. பயங்கரமா இருந்துச்சு அந்த விஎஃப்எக்ஸ். அதான் நான் காந்தாரா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது, இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல கான்செப்ட், பட் பட்ஜெட் கம்மி. பட்ஜெட்டை கொடுத்தா இவங்க வந்துட்டு இதை விட சூப்பரா எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் கூட நான் சொன்ன வார்த்தை, நான் நினைச்ச வார்த்தைங்கிறது மாறல, பயங்கரமா இருக்கு. சோ அதுக்கப்புறம் அந்த குழந்தைய தான் அந்த ஊர் மக்கள் எடுத்து வளர்த்துறாங்க. பெர்மே அப்படிங்கிற பேர் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை அந்த யங்ஸ்டரா வந்துட்டு இருக்காரு. சோ அவர் வந்துட்டு இந்த ராஜாவை எதிர்த்து நிக்கிறாரு, அந்த ராஜாவை வந்துட்டு அழிக்கிறாரு அப்படிங்கிறதா மீதி கதையா இருக்க போகுது. நடுவுல சில விஷயங்கள்லாம் நடக்குது. இவங்க வந்துட்டு இவங்களுடைய சம்பாதித்த சொத்து இந்த அறுவடை பண்றது, அதுல வந்துட்டு 1/3 இந்த ராஜாவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது முடியாது, கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அண்ட் இவங்களே வந்துட்டு இந்த ராஜாவுடைய துறைமுகம் இருக்குல்ல, அங்க போய் இவங்களாவே அந்த ராஜாவுடைய நாலேஜ் இல்லாம, ராஜா கிட்ட சொல்லாம, பெர்மிஷன் வாங்காம இவங்களாவே கடை போட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த துறைமுகத்துல வருவாங்கல்ல, அந்த துறைமுகத்துக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ இல்ல வெளியூர்ல இருந்து வருவாங்கல்ல, அவங்களுக்கு இவங்க பொருட்களை விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல சொல்றாங்க, நம்ம துறைமுகத்தை வந்துட்டு காந்தாராவோட சேர்ந்தவங்க வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க, அங்க அவங்க இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு. சோ காந்தாரா அப்படிங்கிறது அது இடத்துடைய பேருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல காந்தாரா ஒண்ணு இதை மென்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. காந்தாராங்கிறது
காந்தாராங்கிறது இந்த இடத்தோட பேர். நிறைய இடங்கள்ல காந்தாரா மக்களுடைய ரத்தத்தை நான் இது பண்றேன், அந்த ரத்தம் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டைலாக்ஸ் சொல்றாங்க. காந்தாராங்கிறது இந்த இடத்தோட பேருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு கிளியரா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அவங்க இந்த துறைமுகத்தெல்லாம் இது பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ங்கிறது நடக்குது. அண்ட் இந்த ராஜாவுக்குமே வந்துட்டு எப்படி காந்தாரா படத்துலயுமே இந்த ஒரு பர்டிகுலர் அந்த போலீஸ் கேரக்டருக்கு வந்துட்டு இது மேல நம்பிக்கை இல்லாம இருக்குமே, இந்த கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இதெல்லாம் இவங்க எதுவும் கட்டுக்கதைன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி இந்த ராஜாவுமே இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்காரு. சோ அவருக்கு வந்துட்டு ஒரு உருவம் எடுத்து வர மாதிரி ஒரு சீன் வந்துட்டு காட்டுறாங்க. இந்த காந்தாரா ஒண்ணுல அந்த உருவம் இருக்குல்ல, ஒரு மாதிரி இந்த காடு எரியுது, அந்த காட்டுல வந்துட்டு ஒரு நெருப்பு உருவம் தெரியுது, அதுல இருந்து ஒரு ரத்தம் மட்டும் இந்த ராஜாவுடைய கண்ணுல கிட்ட வந்து விழுகுதுங்கிற மாதிரி ஒரு செம்ம விஷுவல் பயங்கரமா இருந்தது. சோ அந்த ஒரு விஸ்வரூபம்னு சொல்லுவாங்கல்ல, கடவுள் விஸ்வரூபம், அந்த மாதிரி ஒரு சீன் சொல்லிட்டு நினைக்கிறேன். நீ கடவுள் இல்லைன்னு சொன்னீல, இதெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொன்னீல, வந்து நிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கிறது செம்மையா இருந்துச்சு. அண்ட் எண்ட் ஆஃப் தி மூவில எனக்கு தெரிஞ்சு அந்த வழக்கமான அந்த காந்தாரால அவங்க பர்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி மறைஞ்சு போறாங்களோ அதே மாதிரி மறைஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு குழி மாதிரி ஒண்ணு காட்டுறாங்க. அந்த பையன் கேட்கறான், இந்த குழிக்குள்ள இன்னுமே கடவுள் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குழிக்குள்ள தான் கடவுள் போனாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, போக மட்டும் செய்யல, இப்ப வரையும் அங்கதான் இருக்காருன்னு சொல்லும் போது அந்த விஷுவல்ல வந்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் அந்த கோல்டன் கலர்ல அது பயங்கரமா இருந்துச்சு, கூஸ்பம்ப்ஸ். அண்ட் மியூசிக் உண்மையிலே சொல்லி ஆகணும். என்னன்னா ஒரு மாதிரி அது வேற லாங்குவேஜ். நான் இந்த ட்ரைலர் வந்துட்டு தமிழ் வெர்ஷன்ல ஒரு டைம் பார்த்தேன் புரியணுங்கிறதுக்காக. பட் நான் கன்னட வெர்ஷன்ல ஒரு 4-5 தடவை பார்த்தேன். எனக்கு புரியல அந்த மியூசிக், அந்த சாங்கோட லிரிக்ஸ் எல்லாம் புரியல, ஆனா கூஸ்பம்ப்ஸ் ஆகுது. அதுதான் அந்த ஆர்ட், அந்த ஒரு என்ன சொல்றது, மியூசிக்கோடைய அந்த இது, அந்த எஃபெக்ட் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஒரே ஒரு இடத்துல துளு லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க ஒரு லிரிக்ஸ்ல, சப்டைட்டில்ஸ்ல வந்துச்சு. அந்த துளு லாங்குவேஜ்ல ஒரு ஹையில ஒரு லிரிக் ஒன்று வருது, எப்பா அது ஒரு மாதிரி உள்ள ஓடிட்டே இருக்கு. அது ஒரு பயங்கரமான கூஸ்பம்ப்ஸை தருது. என்னதான் அது ஒரு வேற நாடு, வேற ஸ்டேட், நமக்கு அதுக்கு சம்பந்தமே நாங்க போனதே இல்லைனாலும் கூட அந்த ரூட் எனக்கு ஏதோ கனெக்ட் ஆகிற அந்த ஃபீலுங்கிறது எனக்கு இருக்கு சத்தியமா. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன், கண்டிப்பா இதை வந்துட்டு இன்னும் ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த பிளைண்ட் ஹேட்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் இல்லையா, இந்த படம் வந்துட்டு ஒரு வேலை ஹிட் ஆயிடுச்சு, எல்லாம் நல்லா பிரைஸ் பண்றாங்கன்னா, தங்கலான் வந்தப்ப எங்கடா போனீங்க, கங்குவா வந்தப்ப எங்கடா போனீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா 4 பேர் கொடி தூக்கிட்டு வருவானுங்க. நான் அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் இங்கேயே பதில் சொல்றேனே, ஒரு கதைங்கிறது மட்டுமே நல்லா இருந்தா அது பிரயோஜனம் கிடையாது. அதோட எக்ஸிகியூஷன், அதுல இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், அந்த 24 கிராஃப்ட்ஸுமே நல்லா இருக்கணும். அப்பதான் அது ஒரு சூப்பரான படமா அமையும். தங்கலானும் கங்குவாவும் சூப்பர் படம் தான், கங்குவா சூப்பர் கதை, ஆனா அதோட எக்ஸிகியூஷன் நல்லா இல்ல. ஆனா அது தேவையில்லாம பார்ட் 2 பிரிச்சதும் நல்லா இல்ல, அந்த எக்ஸிகியூஷன் சரியில்லை. கங்குவாவுடைய பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் மட்டும் நல்லா இருக்குங்கிறதுனால 100% சூப்பர் படம் ஒத்துக்க முடியாது. இட்ஸ் நைஸ் ஃபிலிம். அதே மாதிரி அதை போய் காந்தாரா கூட கம்பேர் பண்ண முடியாது. காந்தாரா இட்ஸ் லெஜெண்டரி ஃபிலிம். அதே மாதிரி நான் தங்கலானுக்குமே சொல்றேன், அதுவுமே ஒரு சூப்பரான படம். பட் அதுல ஏதோ ஒண்ணு ஒட்டல, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அது ஒரு கனெக்ஷனுங்கிறத கொடுக்கல. எனக்கு என்னன்னா, அந்த படத்துல அந்த முக்காவாசி விஷயங்கள் சூப்பரா இருந்தாலுமே, ஒரு வீடியோ கூட நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன், தங்கலான் பத்தி தான் போட்டிருந்தாங்க, யாரோ வாய்ஸ் அவடான்னு நினைக்கிறேன், அவர் போட்டிருந்தாரு டம்பஸ்ட் கேரக்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹீரோ கேரக்டர் ஒரு இன்டெலிஜென்ட் இல்லாத, ஒரு இன்னசென்டான, பட் அவன் தான் ஒரு சூஸ் பண்ணணும்னு காட்டும்போது இதெல்லாம் ஒரு கிறுக்குத்தனமா ஒரு மாதிரி இருக்குல்ல. ரைட்டிங் பிரில்லியன்ஸ் இருக்கணும், இதெல்லாம் இல்லைன்னா அது லெஜெண்டரி ஃபிலிமா ஆகாது. ஒத்துக்கிறேன் 2 படமே சூப்பர் படம் தான், பட் இட்ஸ் நாட் லெஜெண்டரி ஃபிலிம், நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன். அண்ட் காந்தாரா இஸ் அ லெஜெண்டரி ஃபிலிம். அதுல உள்ள ரைட்டிங், அதுல உள்ள அந்த 24 கிராக்ஸோட ஒர்க், இத்தினூண்டு பட்ஜெட் வச்சுட்டு காந்தாரா அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப இவ்வளவு பட்ஜெட் வச்சுட்டு இதை விட பயங்கரமா பண்ணியிருக்காங்க. அந்த போர் நடக்கக்கூடிய இந்த சண்டை சீக்வன்ஸ் எல்லாம் சத்தியமா வேற லெவல். ஸோ பயங்கரமா இருக்கு. பார்ப்போம் இந்த படம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ட்ரெய்லர் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் தட்டிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அவ்வளவுதான், உங்களை நான் வந்துட்டு இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சித்தார்த் சுந்தரராஜன். பை.